வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை இருக்குல்ல. அப்போ அந்த வசனத்தை வச்சே சொல்லலாம். அப்போ தேவனுடைய வேதத்தை ஒருத்தன் நினைக்கிறானா? பிள்ளைகளை தேவனுடைய வேதத்தை ஒருத்தன் நேசிக்கிறானா? தேவனுடைய வேதத்தை ஒருத்தன் அணைத்துக் கொள்ளுகிறான் என்றால், தேவனுடைய வசனத்தை ஒருவன் காத்துக் கொள்ளுகிறான் என்றால், தேவனுடைய வசனத்தை ஒருவன் சுமக்கிறான் என்றால், ஆமே. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன கிடையாது? இடரல் கிடையாது. எல்லாரும் பைபிளை கையில் எடுங்க. ஆமே. எடுத்துட்டீங்களா? சில மாத்தி பாட்டு புக்கெல்லாம் எடுக்கிறீங்க. ரைட். ஆண்டவரே, அப்படி நெஞ்சோடு சேர்த்து வைத்து உம்முடைய வேதத்தை உண்மையாய் நேசிக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். இது நாள் முழுவதும் என் தியானமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிலர் வேதத்தை நேசிக்க மாட்டாங்க, ஆனா விக்கிரகம் ஆக்கிடுவாங்க. விக்கிரகம் ஆக்கிருந்தா டக்குன்னு பைபிள் பார்த்ததும் எது, ஆமா. ஆனா திறந்து படிக்கிறது வேணா, ஒரு விளக்க வேணா கொளுத்தி வைப்பாங்க, அவ்வளவுதான். அதை திறந்து படிக்கிறது அப்படி பைபிள் அப்படி. சிலர் எதுனாலும் எல்லாத்தையும் எடுத்து பைபிளுக்கு உள்ள வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை. சரி, உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கட்டும். இதை நேசிங்க. இது அப்பாவுடைய லவ் லெட்டர். இதுக்குள்ள நம்ம லைஃபே இருக்கு. இதுக்குள்ள அப்பாவை பார்க்கலாம். இதுக்குள்ள ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கணும் பைபிளோடு. அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 வயசுல அவரை ஆலயத்துக்கு அவருடைய தகப்பனும் தாயும் அழைத்து கொண்டு போகிறார்கள். இந்த பூமியில் நியமிக்கப்பட்ட யோசேப்பு மரியாளும் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இவங்க திரும்பிட்டாங்க. இயேசு அங்கேயே இருக்கிறார். இயேசுவை தேடி வராங்க. வரும்போது அவரை பார்த்தால் அவர் வேத பாரகர்கள், அந்த அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் நடுவில் உட்காந்து அவங்க சொல்றதை கேட்கிறதும் இவர் சில கேள்விகளை வைக்கிறதும் ஃபுல்லாக வசனத்தோடு இருக்கிறதை இவர்கள் பார்த்து மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு. என்னன்னா, எங்கள் கூட வராமல் இங்கேயே இருந்தது என்ன, நாங்கள் எவ்வளோ தேடுறோம் தெரியுமா? அப்படி சொல்லும்போது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில். அப்போ இந்த வசனம், இந்த வார்த்தை எவ்வளோ சத்தியமுள்ள வார்த்தை. நம்ம பைபிளோடு தேவனுடைய வார்த்தையோடு நாம தொடர்பு படுத்தி கொள்ள நம்ம எது பக்கத்தில் போயிட்டோம் தெரியுமா? பிதா பக்கத்து, அப்பா பக்கத்தில் போயிட்டோம். பிதான்னு சொல்லும் போது கொஞ்சம் இடிக்குது, அப்பான்னு சொன்னா கொஞ்சம் தைரியம் வருது. ஏன்னா இயேசு தான் அப்பான்னு சொல்ல வச்சார். அதுக்கு முன்னாடி வர எல்லாரும் பிதா தான் சொல்லுவாங்க. பிதா அப்படி சொல்லும்போது ஃபாதர் அப்படி சொல்லும்போது இது அப்பா ஃபாதர்ன்றார். அப்பா பிதாவே அன்பான தேவா ஆவியானவரே. அதனால அநேகர் வரீங்க, அநேகர் பார்க்குறீங்க. நல்லா பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஏதோ நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும், அப்படியே ஆமீன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படி இல்லை, அது இதனுடைய ஆழத்துக்குள்ளே வந்துடணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பைபிளோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுதோ புரியலையோ நீங்கள் பைபிளை வாசிங்க, அவன் நேசிங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம நிறைய லாங்குவேஜில் கொஞ்சம் தெரியுமா, அந்த பிள்ளைக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. சுச்சுபு சுச்சுபுலாம் சொல்லுவோம், என்னெல்லாமோ சொல்லுவோம். அதை எழுதி, அது நீங்கள் சொன்னதை எழுதி காட்டுங்கன்னு எழுத முடியுமா? நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேசம் என்ன செய்யுது தெரியுமா? என்னெல்லாமோ சொல்ல வைக்குது. அந்த பிள்ளையும் ஏதோ சொல்லும் போது நம்மளே உடனே அது இப்படி தான் சொல்லுச்சு, அது உங்களை தான் கூப்பிட்டுச்சு, இவங்கள. அப்போ அந்த நேசம் பாருங்க, நேசத்துக்கு லாங்குவேஜே கிடையாது. இந்த பயம் நம்முடைய வேதத்தில் பிரியமா இருந்து பைபிளை நேசிக்கணும். அதாவது என் கையில் அது கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, என் கையில் கிடைச்சிட்டு. இந்த சண்டே செர்மனே அதான். ஆமா, சத்தியம் இல்லாத ஒன்று என் கையில் கிடைச்சா அதனை எவ்வளோ பொக்கிஷமாக வச்சிருக்கணும். சத்தியம் இல்லாத ஒன்று வாய்ப்பே இல்லை. இந்த புக்கை தொடர்றதுக்கு கூட தகுதி இல்லாதவன், இந்த புக்கை பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். ஒரு தேவ மனிதர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் என்று சொல்லி அவரை உயிரோடே எரித்தார்கள்.
இதுக்கு பின்னாடி எத்தனை மரணங்களை தாண்டி, எத்தனை இரத்தங்களை தாண்டி இந்த பைபிள், அதுவும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், நம்ம கையில், நம்ம ஸ்லாங்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது எல்லா வார்த்தையும் வாசிக்க விரும்பணும். நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வாசித்து பழகிட்டோம் நிறைய பேர். எல்லாத்தையும் அதில் எதில் பேசுவார்னே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், எந்த வேர்டு பேசணுன்னே தெரியாது. ஒரு நாள் எசேக்கியேல் 47 படிக்கும்போது, அது ஆல்ரெடி ஒரு ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்கில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 47 நமக்கு நிறைய வேர்டு இருக்குல்ல. அது நீச்சாளம் இருக்குது, இக்கரையில் அக்கறையிலும் திரளான விருட்சங்கள் இருக்கிறது, வனாந்திரத்தில் போகும், அங்கே உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழை, இப்படியெல்லாம் வேர்டு வருது. ஆனால் என்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் எப்படி பேசினார் தெரியுமா? சம்பவிப்பது என்னவென்றால் அப்படின்ட்டார். அந்த வேர்டு எனக்குள்ள அப்படி எரிய ஆரம்பிக்குது. 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், அவ்வளவுதான். அதுலேயே என்ன நடக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எனக்கு தாங்க முடியல, என்னாண்டவர் இந்த வேர்டு தாண்ட முடியல அப்படிங்கிற. நீ நெல்லு சிலது நடக்கும் அப்படின்ட்டார். ஆமே, நீ நெல்லு, நான் உன்னை நடத்திட்டு போறேன்ல, நடத்திட்டு போறீங்க ஆண்டவரே, சிலது நடக்க போகுது. சம்பவிப்பது என்னவென்றால், எதுக்கு இந்த வேர்டை இப்போ எடுத்து சொல்றேன் அப்படின்னா, எந்த வேர்டில் கர்த்தர் நமக்கான ரேமா வச்சிருப்பாருன்னு தெரியாது, நமக்கான லைஃப் வச்சிருப்பாருன்னு தெரியாது. அதனாலதான் பைபிளை எல்லாத்தையும் வாசிங்க. உங்களுக்கு உங்களோட பேசின வார்த்தையை அண்டர்லைன் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அடுத்த நாள் நீங்க பைபிள் எடுக்கும் போது அதே வார்த்தையை மட்டும் வாசிட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடி விடுற பழக்கம் இருக்கு தெரியுமா? அது தப்பு. டெய்லி மன்னாவை என்ன செய்யணுமா? பொறுக்கணுமா? நேத்து எடுத்த மன்னா வீட்டில் இருக்குன்னா நாளைக்கு வரலன்னா அந்த மன்னா என்ன ஆயிட்டான்? எதுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு செட்டப் வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் டெய்லி உனக்கு கொடுக்க விரும்புகிறார், டெய்லி உன்னோடு பேச விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸோ பைபிளோடு எவ்வளவுக்கு உங்களை கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேதத்தை ரொம்ப நேசிங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க, பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க, பைபிள் படிச்சுட்டு ஆண்டவரே என் கூட பேசும் என்று சொல்லி பைபிள் படிங்க. பைபிள் படிச்சுட்டு என் கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினீங்களேன்னு சொல்லி திருப்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இது நம்ம பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, அப்படி இல்லை. நம்ம பேசுவோம், அப்புறம் அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் ஒரு சொன்னதை வச்சு என்னெல்லாம் உங்களுக்கு பேச தோணுதோ கேட்க தோணுதோ அதுக்கப்புறம் பேசிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படி முடிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமென். நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ரேயர்லேயே அப்படியே ஜெபத்திலேயே பைபிள் படிக்கலாம். சில டைம் ஜெபத்திலேயே அந்த லீடிங் இருக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இருந்து வாசிங்க. வாசிக்கும் போது உங்ககிட்ட பேசுறதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அதான் மெடிடேஷன். அதுக்கப்புறம் அப்படி இருந்து அதை எடுத்து நீங்கள் திரும்ப அவர்கிட்டே பேசுங்க. அப்போ இப்படி இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க, இப்படி ஒரு காரியம் என்னை ரொம்ப இடிக்குதுப்பா, அதில் நான் ரொம்ப மிஸ்டேக்கை பண்ணுறேனோ, அப்படி பேசிட்டே இருக்கணும். அந்த உறவு எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக்கிட்டே இருக்கும். அதாவது தேவனோடு இருக்கிற உறவு தான் நம்முடைய லைஃப்லேயே பியூட்டிஃபுல்லானது. மீதி எல்லா உறவும் ஏதாவது விதத்தில் நம்மளை என்ன செய்யும்? பாதிக்கும், கஷ்டப்படுத்தும். ஏன்னா மனிதனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆண்டவர்கிட்ட பாருங்க. அதனால தான் சுனேமியால் ஒரு வார்த்தை சொல்லுவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல பாருங்க. அதாவது நேசர் இங்கே ஒரு லவ் ஸ்டோரி அழகா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அவள் சொல்லுகிறாள், 1வது வசனம், நீர் என் தாயின் பால் குடித்த சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியில் சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். கேட்ட என்ன சொல்லுவாங்க? பிரதரை கிஸ் பண்றா சொல்லுவாங்களா? நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர், கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளப்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க. அது வேர்டு பாருங்க. நீங்க மட்டும் என் கூட பிறந்த பிரதரா இருந்திருந்தா நான் உங்களை வெளியே வச்சே கிஸ் பண்ணிருப்பேன்.
என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிந்திக்க மாட்டாங்க. ஆமா, எங்க நீங்க ரோட்ல நின்று ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படி சொன்னா யாராவது நிந்திப்பாங்களா? ஐயே இந்த பிள்ளைய பாரு. இதே வேற யாரையாவது பார்த்து ஹலோ பிரதர் ஐ லவ் யூ இப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்போ எதுக்கு இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப், டிவைன் ஃபெலோஷிப் ஜீசஸ் அதை சிலுவையில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உறவு எவ்வளவு நாளும் என்ஜாய் பண்ணலாம், நீங்க எவ்வளவு ஆழத்துக்குனாலும் போகலாம். ஆமென். இந்த உறவுக்குள்ள வரணும். அவளுடைய ஏக்கத்தை பாருங்க. அங்க அவளுக்குன்னு ஒரு நேசர், அந்த ஸ்டோரியை வச்சுதான் சாலமோன் இதை எழுதுறார். ஏன்னா சாலமோன் கூப்பிட்டு வராத ஒரே லேடி உண்டுன்னா இவங்க தான். ஏன்னா அறைக்குள்ள கொண்டு போனா நான் அவருடைய நேசத்தை நினைப்பேன். யார் அந்த நேசர் என்று இன்றைக்கும் எல்லாருக்கும் பெரிய கேள்வி. ஆனா ஆவியானவர் அதை பைபிள்ல கொண்டு வந்துட்டு சபைக்கும் மணவாளனுக்கு இடையே இருக்கிற அந்த உறவை காட்டிட்டார். சிலுவையில் அப்படிதான். எனவேதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது மரியாள், எந்த மரியாள்? மகதலேனா மரியாள்கிட்ட பேசும்போது நீ போய் என் சகோதரரிடத்துக்கு போய் சொல்லு அப்படிங்கிறார். என் பிரதர்ஸ் கிட்ட போய் சொல்லு. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் அப்படிதான் வாசிக்கணும். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். என்ன வேடுங்க இது? அதாவது நான் யார் அப்பான்னு கூப்பிடுறேனோ, பேதுருவே நீ அவரைதான் அப்பான்னு கூப்பிடுற. என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று யார்கிட்ட சொல்லு? அந்த அவர்கள் யாரு? சகோதரர்கள். உதவாத எண்ணில் நீர் நீங்க இல்லாம என் பொழுது. என்ன ஒரு உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்குதான் அந்த பைபிள் நம்ம படிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப அசைவாடுவார் நம்ம மேல. ஆவியானவரை சும்மா இருக்க வைக்கவே கூடாது. அவருக்கு சும்மா இருக்க பிடிக்காது, போயிடுவார்.